அடுத்தது ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்தது மைக்கு. ஆனால் நம்ம பார்த்தது இப்போ இது வேண்டாம், கட் எடிட்டர் கட் பண்ணிடு. எடிட்டரே நான் தான்டா. நம்ம என்னென்னா இப்போ வந்து மொபைல் ஸ்டாண்டு பார்த்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம மைக் தான் பார்க்க போகிறோம். மைக்கோட டப்பாவே நல்லா இருக்குது. அதனால் இது முன்னாடி சும்மா இதுதாங்க இப்படி தான் இங்கே இருக்குது. 2 மைக்கு, ஒன்று வந்து இது வந்து மொபைலில் கனெக்ட் பண்ணுறது, இந்த 2 மைக். ஓகேவா? இதோட ப்ரைஸு 7,000 ரூபா கம்மி. நான் வாங்கினது 1,600 ரூபாய். 1,600 ரூபாய்க்கு வாங்கினது. இது எவ்வளோ சம்திங் பர்சன்டேஜில் தான் கம்மி பண்ணி வாங்கினது. எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணேன். இந்த 2 மைக்குமே வந்து ட்ரை பண்ணிட்டேன். இருங்க இது வந்து என்னென்னா சார்ஜர் அதில் எடுத்தே பார்க்கல. சும்மா மைக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னே தெரியல. இதை ஃபஸ்ட் டைம் வேறு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்குறது மைக்கு. அம்மா இதுக்கு ஒரு பஞ்சாயத்து இந்த மைக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு இது ஒரு ஏன்டா இது ஏதோ சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ வாங்கி நீ என்ன பண்ண போகிற, இது உனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாங்க. இந்த மேனுவல் புக்கு இப்போ தான் எடுத்து பார்க்குறேன். அது வேணும் உண்மை. முன்னாடி நல்லா ஓப்பன் பண்ணியாச்சு. ஆல்ரெடி மைக் ஓப்பன் பண்ணி தான் கொடுத்தாங்க. இந்த ஸ்டாண்டு தான் ஓப்பன் பண்ணாமல் கொடுத்தாங்க ஃப்ளிப்கார்ட்காரங்க. ஆனால் ஓகே, இது ஓப்பன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சரி வீடியோ எடுக்க முடியல. ஸோ இதில் என்ன இருக்குது, இந்த பாக்ஸை அந்த பாக்ஸ் பேக் பண்ணி மட்டும் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அந்த மேனுவல் புக்கை எப்படி யூஸ் பண்ணணும்னு என்னங்கிறது சைனாவில் போட்டுருக்காங்க. மேட் இன் சைனா. ஸோ அது மேட்டிக் எல்லாமே சைனாவில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது மேனுவலே தூக்கி போடும். இது என்ன தெரியல. ஒன்று வந்து சார்ஜர்னு நினைக்கிறது. சார்ஜர் இந்த ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜர், மைக்குக்கான சார்ஜரு. இது சத்தியமாக இது என்னன்னு எனக்கு தெரியல. இது சார்ஜர்னு நான் நம்புகிறேன். அவ்வளோதான். இந்த 2 ஒயர் கொடுத்துக்கிறாங்கப்பா. இது அடிக்கடி கரெக்ட். மேனுவல் புக்கு வேண்டாம் தூக்கி பேசிக்கலாமான்னு தோணுது. இத்தனையும் கொடுத்தீங்கய்யா, அது யார்கிட்ட கொடுக்கும்னு தெரியல. பார்த்தியா, ஏன் அட்ரஸ் போட்டு வருது. ஒரு லாங்குவேஜ் கூட மாற்றமானுக்கிறேன். சரி ஓகே விடு. இந்தியே இருக்கும்போது நீ சைனா இருக்கக்கூடாதா? என்னமோ ஒன்று புரியுற மாதிரி இருந்தால் சரி ஓகே விடு. அவ்வளோதாங்க. சரிங்க. இதில் இன்னொன்றுன்னா மைக் பற்றி சொல்கிறேன் பாருங்க. 2 மைக்கு நம்ம வாங்கியாச்சுங்க. தான் பாருங்க. விழுந்துச்சுன்னா எனக்கு சங்கட்டமாகி போயிடு. வேண்டாம். இது என்ன ஆகிப்போச்சு இங்கே பாரு. முக்கியமாக இந்த கவர் கூட எடுக்கலை. ஏன்னா எனக்கு பயம். இதான் ஃபஸ்ட் டைமு மைக் வாங்கி யூஸ் பண்ணுறது. எப்படி குத்தோணும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் ஆர்டர் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஐஃபோனுக்கு குத்திக்கலாம், ஆண்ட்ராய்டுக்கும் குத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு மேனுவல் பார்த்துட்டு தான் ஆர்டர் பண்ணுது. அதெல்லாம் ஓகே. ஆனால் எந்த பின் எதில் குத்துறதுன்னு தெரியல. அப்போ ஸோ இப்போ தான் நம்ம இந்த மைக்கு அந்த பேப்பரை எடுக்க போகிறோம். ஓகேவா? எடுக்கட்டுமா? ஓகே, எடுத்தாச்சா? இது வந்து எதுக்கு இது கிராஷ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி விட்டானுங்களா, இல்லை புதுசாக ப்ராடக்ட் விடுவான்னு சொல்லி கொடுத்தானுங்களான்னு தெரியல. நம்ம இது எடுத்தாச்சு. அவ்வளோதான். இது மட்டும்தான். இது ரிசீவரோ என்னன்னு தெரியல, அதை பற்றி நமக்கு தெரியல. ஆனால் மைக் ஆர்டர் பண்ணியாச்சு. ஸோ கடவுளே, ரொம்ப நேரம் உட்காந்துக்கிறேன்னா அந்த கால் இது கேமரா எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் வந்து செக் பண்ணி பார்த்தேன். ஒரு இடத்துக்கு இந்த பின்னாடி ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா வெயிட் லிஸ்ட் இருந்தது. பெட்ஷீட் நம்ம ஃபுல் நைட் முடிச்சுட்டு வந்துக்கிறோம். அதே பாயெல்லாம் போட்டு படுத்துட்டு இருந்து சரி வீடியோ எடுக்கணுமே, 3 நாளைக்கு ஒருக்க வீடியோ கொடுக்கணுமே அப்படிங்கிறத இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன். கஷ்டப்படணும். ஆமாம். இந்த வீடியோ பார்த்துக்கப்புறம் அடுத்த வீடியோ வந்துட்டு இருக்குது. இல்லை, கேன்சல் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக ஒரு இடத்துக்கு போகிறேன். அது ஷார்ட்ஸாக போடணும், வீடியோவும் போடணும்னு ஆசை. ஆனால் அது ஒரு கோயில். ஆமாங்க. இது எடிட் பண்ணி நான் போடுறதுக்குள்ளே இன்றைக்கி தேதி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 19 டேட்டு. இன்றைக்கி 19. இந்த வீடியோ நீங்கள் நாளையில் அடுத்த மறுநாள் இப்போ 21 பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். 18, 19, 20, 21 கண்டிப்பாக நான் அதுக்குள்ளே எடிட் பண்ணி 21 கண்டிப்பாக
போட்டுருவோம். வீடியோ நீங்கள் பார்க்குற மாதிரி நம்ம பண்ணிடணும். பார்ப்போம். இது எப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னு தெரியல, பார்ப்போம். சரி, ஓகே. நம்ம அது இதுக்கான இதெல்லாம் பேசிட்டு நம்ம ஆர்டர் பண்ணது இதுதான். இது வந்து மொபைலில் குத்துறது இந்த பாருங்க, ஓகேவா? இன்னொன்று என்னென்னா, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஓகே, இங்கே பட்டன் இருக்குது, அதை நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டால் லைட் எரியுதாப்பிலையா? ஏங்க லைட் நல்லா எரியும். ஓகே, லைட் எரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஐஃபோன் யூஸ் பண்ணுறது. இது ஐஃபோன் டைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு டைப்பு. இந்த ஆண்ட்ராய்டு டைப்பில் எங்கேன்னா சார்ஜ் நம்ம ப்ளக் பாயிண்ட் சார்ஜர் குத்துவோம் இல்லையா, அதில் நம்ம மொபைல் குத்துற இடத்துல நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலாம் ஆண்ட்ராய்டு குத்தணும், ஐஃபோன் என்ன ஐஃபோன் குத்தணும். நான் என்ன பண்ணிட்டேன், புதுசாக நம்ம ஃபோனு நம்ம இது புதுசாக டைம் குத்த போகிறோம். அது எப்படி குத்தணுங்கிறது எனக்கு குத்தும்போது ஸ்டார்டிங்கே பயங்க. சும்மா ப்ளக் நல்லா சார்ஜர் குத்துமோ அதே மாதிரி இன்னொன்று சார்ஜர் எப்படி குத்துறீங்களோ அதே மாதிரி தான் கனெக்டரு, இந்த கனெக்டர் குத்தணும். நான் குத்திட்டேன், செட்டே ஆகலை. என்னடா செட்டிங்ஸில் போய் எதாவது மாற்றணுமாடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நல்லா குத்துனேன், சார்ஜர் குத்துறோம்னா குத்துனேன், குத்திடுச்சு. அதுக்கப்புறம் தான் பயமே இல்லை. சாமி எப்படியோ குத்திட்டமேடான்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சந்தோஷப்பட்டேன். இது குத்திட்டேன், அவ்வளோதான். இது குத்திட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட்டிங்ஸில் எதுவும் பண்ண தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம மைக் ஆனாக்கிறாப்புல இல்லை, ஆன் ஆயிடுவாப்புல. மைக் ஆன் பண்ணுவோமா? எந்த மைக் ஆன் பண்ணன்னு தெரியல. இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 பட்டன் இருக்குது. வால்யூமு, பவர் பட்டனு தெரியுமா? வால்யூம் பட்டனு, பவர் பட்டன் இருக்குது. ஓகே, 2 வால்யூம் பட்டனும் ஒரு பவர் பட்டனு. அதில் பவர் பட்டன் இதில் 3 பட்டன் இருக்குதா? அதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற பட்டன் அதில் பவர் பட்டன். நம்ம லாங் ப்ரெஸ் அமுத்தணும்னா இதில் லைட் அடி. அவ்வளோதான். ஓகே, இப்போ இன்னும் நீங்கள் எப்படின்னா, இது வந்து நான் ரூமில் இருக்கிறேன், அந்த ரூமு சவுண்டுக்காக உனக்கு கேட்கு. இந்த மைக்கையுமே நான் இதில் மாட்டிட்டு நம்ம லேக் எடுக்கிறேன். சும்மா எப்படி சவுண்டு மட்டும் இதுன்னு மட்டும் பாருங்கள். மொபைல் ஸ்டாண்ட் எடுத்து நம்ம வீடியோ அதில் மாட்டி கையில் எடுத்து எப்படி ட்ரை பண்ண போகிறோம்னு பார்ப்போம். மொபைல் ஸ்டாண்டில் வந்து மொபைலை மாட்டிடுவேன், மைக் அதில் மாட்டிடுவேன், சாரி அதாவது கனெக்டர் அதில் மாட்டிடுவேன், மைக்கை இங்கே மாட்டி நம்ம பேசி பார்க்கலாம். ஸோ வாய்ஸ் எப்படி வருதுன்னு மட்டும் கேளுங்க மைக்கில். ஓகே, இவ்வளோ தாங்க அன்பாக்சிங். இதை மைக் மட்டும் நான் பேசுகிறது வாய்ஸ் மட்டும் எப்படின்னு கேட்குங்க. இது தனியாக ஒரு ரூமில் இருக்கிறங்காட்டிக்கு மட்டும் இந்த வாய்ஸ் எப்படி கிளியராக கேட்குன்னு நீங்கள் கண்டிப்பாக கிளியராக கேட்கு. இந்த மைக் மாட்டும் போது இன்னும் எப்படி கேட்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சரி, இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த மைக் பேசுறதெல்லாம் பேசிட்டே நமக்கு ஒரு குட்டி தூக்கம் கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஆமாம், சரி, ஓகே, பாய். இருங்க, அந்த வீடியோ மட்டும் எப்படி காமிச்சிடுறேன். ஸோ ஹலோ கைஸ், எப்படி இருக்கிறது மட்டும் பாருங்கள். மைக்கிங்க குத்திக்கிறேன். வாய்ஸ் மட்டும் எப்படின்னு பாருங்கள். மொபைல் ஸ்டாண்டில் எடுத்தாச்சப்பா. மொபைல் ஸ்டாண்டு வீடியோ எடுத்து வச்சு ஒரு ஷேக் எதுவும் கையை நம்ம ஷேக் மாட்டுறது மட்டும்தான் ஷேக்காக இருக்குது. ஓகே, வீடியோ நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த மாதிரி தான் நீங்கள் இதுக்கு முன்னாடி கேட்டதுக்குமே நான் மைக் மாட்டி கேட்டது நான் பேசுகிறதுக்கும் சவுண்டு உங்களுக்கு நல்லா கிளியராகவே கேட்கு. ஓகே கைஸ், மறக்காமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கியாச்சு. உங்கள் சப்போர்ட் எனக்கு இன்னும் கண்டிப்பாக வேணும். இப்போ வரைக்கும் ஓகே, ஆனால் இனிமேல் இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் இதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரியல. சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கோவை பிரதர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.